செல்வா ஊருக்கு வந்த டைமில் சந்தைக்கு போகும்போது ஸ்வீட் கார்ன் ஒன்று வாங்கி கொடுத்தா. அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சது தான். அத்தை தான் அப்பப்போ ஓப்பன் பண்ணும்போது சொல்லுவாங்க, இதை என்ன பண்ணலான்னு வச்சுருக்க அப்படின்னு. ஆனால் சுத்தமாக மறந்துட்டேன். சரி இன்றைக்காவது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சாயங்காலம் போல் எடுத்து அவிக்கலான்னு தான் தோணுச்சு. பட் ஒரு பக்கம் மாமா சுட்டு சாப்பிட்லாமான்னு கேட்டாங்களா. சரி அத்தையும் கரெக்டாக அந்த டைமில் ஓலை வச்சுருந்தாங்களா. மாமா தான் போட்டு இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி சுட்டுட்டு இருந்தாங்க. நம்ம நார்மல் சோளை சுட்டு சாப்பிட்ருக்கோம், நல்லாயிருக்கும். ஆனால் இது நான் சுட்டு சாப்பிட்டதே இல்லை. மாமா தான் சுட்டு மேலாப்பில் உப்பு தண்ணி மட்டும் கரைச்சி தடவி விட்டுருந்தேன். எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அத்தா அப்பத்தா மாமாவுக்கு மட்டும் பாதி பாதி கட் பண்ணி நல்லா தான் இருக்குன்னு சாப்பிட்டாங்க. இன்னொரு சோளம் இருக்குது, நான் அதை நாளைக்கு அவிச்சு தரேன் அப்படின்னு வச்சுருக்கேன். இனி அதை எப்போ அவிச்சு கொடுக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. சாயங்காலத்தில் எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்துட்டு சும்மா வெளியில் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கதை பேசிகிட்டு இருந்தோம். மாமா சாயங்காலம் சேனவழி போனாங்களா, காளான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. முதல்ல நிறையா கொடுப்பாங்க, இப்போலாம் இத்தனையூண்டு காளான் தான் கொடுக்குறாங்க. நல்லா இருந்தது, பட் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்ததா. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதோட அப்பத்தா அத்தா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். நைட்டுக்கு சாப்பாடு அத்தை ரசம் என்ன தான் வைக்க சொன்னாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்க தெரியுங்களா, அவங்களே தக்காளி சூப்பு வச்சு எக்கு பொரித்து கொத்தரங்காய் வச்சு வச்சுருந்தாங்களா. நம்ம அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இந்த வெளியில் உட்காரால தான் கொஞ்சம் நேரம் செல்வாவோட ஃபோன் பேசிட்டு வாக்கிங் போயிட்டு தூங்க கொஞ்சம் டைம் ஆகும். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் சிவா, மோஷிகா, சாயித் அலி, அபீப், ஐயப்பன், துர்கா தேவி, கீர்த்தி, ஐனிகா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.